Hello everyone. Welcome to the world of algorithm design. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரைம் நம்பர் ஜென்ரேஷன் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வந்து sieve of Eratosthenes-ங்கிற மெத்தட். இட்ஸ் a very old technique, very efficient for small number of prime number generation. ப்ரைம் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர், அதாவது ஒரு நம்பருடைய ஃபேக்டர் அப்படின்னா a number that divides another number evenly. ரிமைண்டரே இல்லாமல் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை ஈவனாக டிவைட் பண்ணிச்சுன்னா தென் we can call it as a factor. உதாரணத்துக்கு 24 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் நாட் கெட் எனி ரிமைண்டர். அப்போ யூ கேன் சே தட் 4 வந்து ஈவன்லி டிவைட்ஸ் 24. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கலாம்னா மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இஃப் எக்ஸ் மாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் we can say that y is the factor of x. இப்போ 21 mod 7 வந்து 0ங்கிறதுனால 7 is a factor of 21. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். 12 அப்படின்னா அதுக்கு வந்து 1, ஏன்னா 1 வந்து எல்லா நம்பரையும் ஈவனாக டிவைட் பண்ணுது. தென் யூ ஹவ் காட் 2, 3, 4, 6 அண்ட் 12. அப்போ எந்த நம்பரை எடுத்தாலும் 1ம் இந்த சேம் நம்பரும் கண்டிப்பாக ஈவனாக டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள் 21க்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 11க்கு வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்குது, 1 அண்ட் த சேம் நம்பர். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது we can call that as a prime number. இப்போ ப்ரைம் நம்பருடைய டெஃபினிஷன் என்ன? இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் 1 அண்ட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் 1 அண்ட் themselves. என்னென்ன எக்ஸாம்பிள்? 2, 11, 13, 997 இது எல்லாமும் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நம்ம ப்ரைம் நம்பரை ஒரு பர்டிகுலர் n வரைக்கும் ஜென்ரேட் பண்ண போகிறோம். கிவன் n வரைக்கும் ஜென்ரேட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய ப்ராப்ளம். பாருங்கள், 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். பாருங்கள், 2, 3, 5, 7லேருந்து ஆரம்பித்து 89, 97 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற அல்காரிதம் பார்க்க போகிறோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் பைத்தான் கோடும் நம்ம பார்க்க போகிறோம். This is called sieve of Eratosthenes. ஏன்னா Eratosthenes is a mathematician who designed this algorithm. சீவ்ங்கிறது பார்த்திங்கன்னா சல்லடை. ஒரு சல்லடையில் எல்லா நம்பர்ஸையும் போட்டு நம்ம சலித்து எடுக்கும்போது மேலே இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். சரி, எப்படி சலிக்க போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் 2 இருக்கு இல்லையா, 1 வந்து இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அதனால் ஃபஸ்ட்டு 2வை எடுத்துகிட்டு 2வை ப்ரைம் நம்பர்னு வச்சுட்டு 2வோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம். தென் கேன்சல் ஆகாமல் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் தட் இஸ் 3. இந்த 3 வந்து ப்ரைம் நம்பர்னு போட்டுட்டு 3யோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கிற நம்பர்ஸும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கேன்சல் ஆகாமல் இருந்ததுன்னா 3யோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்கள், கேன்சல் ஆகாமல் இருக்கிறது நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5. இப்போ 5வோட மல்டிபிள்ஸ் எல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிவிடுவோம். 5வை ப்ரைம் நம்பர்னு எழுதிக்குவோம். அடுத்து கேன்சல் ஆகாமல் இருக்கிறது பாருங்கள் 7. அப்போ 7ை வந்து நம்ம ப்ரைம்னு எழுதிட்டு 7ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்கள், அடுத்து 11ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவோம். அடுத்தது 13. இப்படி எவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நவ் இட் ஹாஸ் லிஸ்டட் ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ இந்த அல்காரிதம் பாருங்கள், இனிஷியலைஸ் என்ன பண்ணுவோம், கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 2 to n அண்ட் மார்க் தெம் ஆல் ஆஸ் ப்ரைம். தட் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கும்போது அது எல்லாம் ப்ரைம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு லூப்பு. வி ஆர் கோயிங் டு ஐட்ரேட் ஓவர் ஈச் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 to n/2. அதாவது 100 அப்படின்னா 100 டிவைடட் பை 2 50. 2லேருந்து 50 வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து நம்ம வந்து அந்த எடுத்த நம்பரை நம்ம ப்ரைம்னு வச்சுக்க போகிறோம். அதனுடைய மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபால்ஸ் ஆக்க போகிறோம். பிகாஸ் தே ஆர் நாட் ப்ரைம், தே ஆர் காம்போசிட். ஸோ இதை தான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். நம்ம பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆல் த நம்பர்ஸ் தட் ரிமைன் மார்க்ட் ஆஸ் ப்ரைம், அதாவது ட்ரூனே இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ப்ரைம் அப்படின்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், த சேம் அனிமேஷன் தான். இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2ன்னு போட்டு 2வோட மல்டிபிள்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. 3ன்னு எடுத்துகிட்டு 3யோட மல்டிபிள்ஸ் கேன்சல் ஆகுது. 4, 5, 7, 11.
அடுத்து பாருங்க, இந்த 13, 17, 19க்குலாம் எதுவும் கேன்சல் பண்ணவே இல்ல. பட் தேர் ஆல் மார்க்ட் ஆஸ் பிரைம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து n/2 50 வரைக்கும்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த 11 வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ணாவே போதும். இட் இஸ் கிவன் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ணா போதும். ஸோ இந்த அனிமேஷன் ஐ டுக் இட் ஃப்ரம் brilliant.org. பாருங்க 5ஓட மல்டிபிள்ஸ் கேன்சல் ஆகுது. 7ஓட மல்டிபிள்ஸ் கேன்சல் ஆகுது. அடுத்து பாருங்க 11ஓட மல்டிபிள்ஸ் கேன்சல் ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 13, 17 அப்படின்னு வரிசையா எல்லா மல்டிபிள்ஸையும் கடகடன்னு எழுதுறோம். கேன்சல் பண்ண தேவையில்ல. எல்லா நம்பர்ஸும் ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கும். ஓகே. இப்போ நம்ம அந்த அல்கோரிதத்தில் சின்னதா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் அப்படின்னா, ஃப்ரம் 2 to n/2க்கு பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் நம்ம அந்த லூப்பை ஐட்ரேட் பண்ணா போதும். மற்றது எல்லாமும் சேம் தான். இப்போ நம்ம பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போறோம். இதுதான் வந்து மெயின் கோடு. லிமிட் 100ன்னு வச்சுக்கிறோம். திஸ் இஸ் த டைட்டில் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் அண்ட் ஹியர் வி ஆர் காலிங் த ஃபங்க்ஷன் sieve of Eratosthenes. இந்த 100 நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். we'll see the function sieve of Eratosthenes. We have a list primes which has got n plus 1 elements. எல்லா n plus 1க்கும் initialization ட்ரூன்னு வைக்கிறோம். that is we are assuming all the numbers as prime and we know that 0வும் 1ம் not prime. அதனால் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் நம்ம. then we have got a for loop. இங்கே iterating over 2லிருந்து ஆரம்பித்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, that is the smallest number less than or equal to the square root. ஸோ அது வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம அந்த நம்பர் பர்டிகுலர் ஐ வந்து ப்ரைமாக இருந்ததுன்னா, தட் இஸ் கேன்சல் அவுட் ஆகாமல் இருந்ததுன்னா, we have to mark all the multiples as composite. அது எல்லாத்தையும் ஃபால்ஸ் ஆக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு ஃபார் லூப்பு. இங்கே பாருங்கள், நம்ம ஐ ப்ரைமாக இருந்ததுன்னா ஐ இன்ட்டு ஐ, தட் இஸ் 2வாக இருந்ததுன்னா 4லேருந்து தான் கேன்சல் பண்ண போகிறோம். 2வை நம்ம கேன்சல் பண்ண போகிறதில்ல. 4க்கு அப்புறம் நம்ம 6, 8, 10ன்னு நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் த ஐ தான் போக போகிறோம். அதனால் ஐ இன்ட்டு ஐ கமா n+1 ஐ. இப்போ ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஐயை கேன்சல் அவுட் பண்ண போகிறோம். எப்படி கேன்சல் அவுட் பண்ண போகிறோம்? ப்ரைம்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு வைக்கிறோம். ஸோ திஸ் லூப் வில் பி ரிப்பீட்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர். அது ப்ரைமாக இருந்ததுன்னா அதனுடைய மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபால்ஸ் ஆக்க போகிறோம். இது முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த ப்ரைம்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் we have got all the prime numbers with the value true. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சென்னைக்கு போகிறோம், நம்ம we are again creating a list. if that particular ith value வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா then that will be added in the prime numbersங்கிற லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கோம், i for I in range 2 to n+1, இந்த என்டையர் ரேஞ்சில் அது ட்ரூவாக இருந்ததுன்னா if primes of I, we are putting it in this list. இந்த வீடியோவில் sieve of Eratosthenesங்கிற அல்கோரிதம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரைம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.